ஒரு வழியா நம்ம கிண்டர் ஜாயை வாங்கிட்டோம். அதாவது ஸ்பைடர்மேன் எடிஷன் கிண்டர் ஜாயை வாங்கிட்டோம். இதுக்காக நான் பட்ட கஷ்டம், இதுக்காக நான் பட்ட வேதனை. ஐயோ, நம்ம அந்த ரூட்ல எல்லாம் போயிருக்கணும். இந்த ரூட்ல வந்துட்டமே தெரியாம. நீ சரியான பக்கிடா சங்கர். பக்கினா பக்கி, மாபெரும் பக்கிடா. என்னடா முறைக்கிற? சின்ன வயசுல எப்படா R5 வாங்குவோம், எப்படா R5 வாங்குவோம் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு R5 பார்த்தாலே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றும், அப்படியே கம்முன்ற ஸ்டன் ஆயிட்டு. இந்த அட்வென்ச்சர் வீடியோல கடை அலிஸ் ஃபேமிலி மார்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய கடை அங்க இல்லைன்ட்டாங்க. சரி அங்கதான் இல்லைன்னு சொல்லிட்டு டப்ப டப்ப டப் டப்புன்னு வண்டி எடுத்துக்கிட்டு சின்ன கிளை தான் இந்த அலி சூப்பர் மார்க்கெட். இங்க போய் பார்த்தா இங்கேயும் நம்ம தேடினது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தேடாததெல்லாம் கிடைக்கும். நமக்கு மட்டும் சோகம் ஆஃபர்ல அள்ளி கொடுக்குற ஆண்டவன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிம்மதி தேடுவோம், கிடைக்காது. துக்கம் தான் வந்து சேரும். சந்தோஷத்தை தேடுவோம், சோகம் தான் வந்து கிடைக்கும். பாசத்தை தேடுவோம், வேஷம் தான் கிடைக்கும். ரொம்ப நொந்து போயிருக்கே சார். எப்படி சார் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? இருக்குன்ற மைண்ட் செட்ல போன கடையில இல்ல, ஆனா இருக்காத மைண்ட் செட்டோட இந்த கடையுள்ள போனேன். கிண்டர் ஜாய் இருக்கா? அதை காட்டுங்க. அந்த மூமெண்ட் இருக்கே, ஸ்பைடர்மேன் கிண்டர் ஜாயை வாங்கிட்டோம் மக்களே. ஏ, அதெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, கிளம்போ. இப்ப அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இதுல சாக்லேட் இருக்கு, சாக்லேட் அப்புறமா சாப்பிடலாம். நமக்கு தேவை ஸ்பைடர். இந்த ஸ்பைடர்மேன்ல ஒரு கதை ஒன்று இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு தலைவனை கண்டுக்காம வேற ஒருத்தர் ஜூட் விட்டு போயிடும். ஸ்பைடர்மேன் என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. ஏன் இப்படி பாக்குறாரு? நமக்குன்னே ஒரு சோக கதை நடக்கும் போல. காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா ஒரு பாப்பா போதே, பாப்பா கேமரா தெரிஞ்ச பாருங்க, நம்மளே பாக்குது. சோகன்னு சொன்னோன்னே சந்தோஷமா ஒரு விஷயம் வந்துச்சு பாத்தீங்களா? அதான் நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டே.